கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 2 நாளாகமம், அதில் 30ஆம் அதிகாரம், அதில் 9ஆம் வசனம். 2 நாளாகமம் 30:9 பின்பகுதி. உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நீங்கள் அவரிடத்தில் திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை என்றார்கள். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, தேவனுடைய முகம் உங்களை விட்டு விலகப்படுவதில்லை. தேவன் உங்களை விட்டு விலகி போக மாட்டார். அதான் சொல்றாரு, அழகா சொல்றாரு பாருங்க, அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை. அப்ப தேவனுடைய பார்வையிலே நீங்க இருந்து கொண்டே இருக்கிறீங்க. நீங்க படுத்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஈவன் நீங்க பாத்ரூம்ல இருந்தாலும் கூட, நீங்கள் குளித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் நீ எந்த இடத்துல தேவனுக்கு மறைவாக போகவே முடியாது. தேவன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். என் மகன் என்ன பண்ணுறான், என் மகன் என்ன பண்ணுறா அப்படின்னு தேவனுடைய கண்காணிப்புலேயே இருக்கீங்க. அதாவது உலக ரீதியான கண்காணிப்பு உண்டு. இப்போ பிளாக் கேட்ஸ் அப்படின்றதுக்கெல்லாம் உண்டு. அவங்க 24 hours விவிஐபி கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஷிஃப்ட்டு போட்டு கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தேவன் தனி ஒருவராக நம்மளை கண்காணித்து கொண்டு இருக்கிறார். எதுக்காக? தேவனுடைய பிள்ளை, ஒரு சின்ன பிள்ளை, வீட்டில் பிறந்த சின்ன பிள்ளை எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கும் போது, முதல் அடி 2வது அடி எடுத்து வைக்கும் போது பெற்றோர்கள் எவ்வளோ கண்காணிப்பாக இருப்பாங்க. அந்த பிள்ளை கீழே தடுமாறி விழுந்துடக்கூடாது. அது நடக்க ஆரம்பிக்கும் போது, ஓட ஆரம்பிக்கும் போது அந்த பிள்ளை எப்படி கண்காணிச்சு அந்த பிள்ளை கீழே விழுந்து கையால் இதாகிடக்கூடாது, ரத்தம் வந்துடக்கூடாது, மூஞ்சி கொஞ்சம் உடச்சிடக்கூடாது, கீழே விழுந்துடக்கூடாது, அசிங்கமாயிருமே பிள்ளை, அழகாக அசிங்கமாயிருமே அப்படி இப்படின்னு எவ்வளோ உலக ரீதியான தகப்பன்மார்களே, பெற்றோர்களே இப்படி இருக்கும்போது பரலோக பிதாவானவர் எப்பொழுதும் நம்மளை கண்காணித்து கொண்டே இருக்கிறார், நேராக பார்த்து கொண்டே இருக்கிறார். என் மகனே, என் மகளே, என்ன பண்ணி கொண்டே இருக்கிறோம்? நம்ம கேட்டுக்கொண்டு தேவஜனமே, நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். நேற்று தினம் நம்ம பார்த்தோம், உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற தேவன் அப்படின்னு பார்த்தோம். அவர் நம்மளை விட்டு விலகி போக மாட்டார். அதே தான் இன்றைய தினம் தேவன் நம்மகிட்ட சொல்ற ஒரு வார்த்தை. அவர் எப்போதுமே அவருடைய முகம் நம்மளை நோக்கி கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை. அப்போ நம்மளை விட்டு விலகாத தேவன் நமக்கு இருக்கிறாரு. அதை நம்ம விசுவாசிக்கிறோமா? என் தேவன் என்னை விட்டு எப்பொழுதும் விலகுவதில்லை. நான் எந்த இடத்துல இருந்தால் தேவன் என்னை விட்டு விலக மாட்டார். நன்மையான தேவனுக்கு பிரியமான காரியங்கள் செய்யும்போது மிகவும் சந்தோஷமாக என் பிள்ளையை பாரு அப்படின்பாரு. நம்ம அவர் தேவன் பிடித்தமில்லாத காரியம் செய்யும்போது தேவன் மன வருத்தப்படுகிறவராக இருக்கிறார். உலக ரீதியிலே நம்ம பெற்றோர்கள் நம்ம அவங்களோட பிள்ளைகள் நல்ல காரியங்கள் செய்யும்போது பார்த்தியா, என் பிள்ளை என்ன அழகான, என்ன தரமாக செய்கிற மாதிரி, இவ்வளோ அருமையான பார்த்தியா, என் பிள்ளை எந்த ஒரு காரியம் தவறாக செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லுகிறோம். நம்ம இதே வார்த்தையை பரலோக பிதா நம்மளை நோக்கி சொல்வதற்காக நம்மளை நோக்கி கொண்டே இருக்கிறார். தேவனுடைய கண்காணிப்பிலே தேவன் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிற தேவன். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், தேவ பார்வையிலிருந்து நம்ம விலகி விடாதபடி நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாம் ஆயத்தமாவோம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு விலக்குவதில்லை என்று சொன்ன மகா கிருபையான வார்த்தைக்காக நன்றி 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 ஆண்டவரே. ஏஸ்தாவனே, நீர் எப்பொழுதும் எங்களை கண்காணித்துக் கொண்டு, நீர் எப்பொழுதும் எங்களை பார்த்து கொண்டே இருப்பதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே. நாங்கள் உமது பார்வையை விட்டு விலகி விடாதபடி நீர் எங்களுக்கு துணை நெல்லும் ஆண்டவரே. ஏஸ்தாவனே, இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தேவனாக உமது பார்வையிலே இருப்பதை உணர்ந்து அதற்கேற்றபடி நடந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.